கவலைப்படுவதனா ஏவன் தன் பலத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும். எதையும் போம் என்ற கவலையை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் விடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சங்கீதக்காரன் சொல்ல வரும் பொழுது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திற்குள்ளே அவரை தேடுகிறதான வாஞ்சை வைத்திருப்பார். அப்படி கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னத்தை கற்றுக்கொள்றாங்கன்னா, அவங்கள கர்த்தர் கைவிடுறதில்ல. ஆபத்தில், நெருக்கத்தில், பலவீனங்களிலே, வியாதிகளிலே இதெல்லாம் வராம இல்லை, வருது. ஆனால் தெய்வத்தை இது வர்றதுக்கு முன்னால தேடி வச்சோம் பாருங்க. அதனால அது வரும்பொழுது கர்த்தரம் கைவிடாதவராய் கையை பிடிக்கிறார். அதனால் உம்மை பிரியமானவர்களே அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உமது நாமத்தை பிரியமானவர்களே அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தொடர்ந்து நம்புவோம், கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கைவிடாத கன்மலை. இன்னும் ஜனங்கள் தங்கள் இல்லத்தில், தங்கள் அலுவலகத்தில், தேவாலயத்துக்கு வரும்போது தொடர்ந்து உங்களை தேட, அதன் வழியாய் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டும். அப்படி செய்கிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். God bless you, church.